வணக்கம். சக்தியும் நானும். ஒருத்தவங்க இந்த அளவுக்கு கடவுள்கிட்ட பக்தியும் அன்பும் வைக்க முடியுமா அப்படின்னு நம்ம வியந்து பார்க்கக்கூடிய அளவுக்கு வாழ்ந்த ஒருவர் தான் காரைக்கால் அம்மையார் அப்படிங்கிறவங்க. காரைக்கால் அம்மையாருங்கிறவங்க ஒரு பெண்பார் புலவர், அதாவது புலவர்களில் பெண் 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 புலவர். அந்த காலத்தில் எப்படி ஆண் புலவர்கள் இருந்தாங்களோ அதே மாதிரி சில பெண் புலவர்களும் இருந்தாங்க. அவங்களுடைய வாழ்க்கை வரலாறுலாம் கேட்டால் நம்மலாம் வியந்து போயிடுவோம். எந்த அளவுக்கு பக்தி ஒருத்தவங்களால கடவுள்கிட்ட வைக்க முடியுமா, அன்பு வைக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு. இவங்களோட கதையெல்லாம் நம்ம கேட்டோம்னா நம்ம வச்சிருக்கிறது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பக்தியே கிடையாது. நம்ம ஒரு சுயநலமான விஷயம் தான் செய்கிறோம். நமக்கு தேவை இருக்குது, இந்த தேவையை செய்யுங்க அப்படின்னு நம்ம ஒரு கோரிக்கை வைக்கிறோம் அப்படிங்கிறது நம்மளுக்கு புரியும். இந்த காரைக்கால் அம்மையாருடைய வரலாற்றை கேட்கும்போது கண்டிப்பாக நமக்கு இருக்கிறது கடவுள்கிட்ட என்ன என்ன வகையான பக்தி, என்ன வகையான பாசம் அப்படிங்கிறத உங்களுக்கு புரியும். இந்த பதிவோட கடைசியில் உங்களுக்கு புரியும். கண்டிப்பாக எனக்கு இதை கேட்டுட்டு, இந்த பதிவு முழுசாக கேட்டுட்டு உங்களுடைய கருத்தை எனக்கு பதிவு பண்ணுங்கள். சரிங்களா? சரி, அம்மையாருடைய கதைக்கு போகலாம். காரைக்கால் அம்மையார் அப்படிங்கிறவங்க காரைக்காலில் தனதத்தன் அப்படிங்கிற குலத்தலைவன், அதாவது அவங்க குலத்துடைய தலைவன், அவருடைய மகளா இவங்க பிறக்கிறாங்க. ரொம்பவே நல்ல செல்வ வளம் நிறைந்த ஒரு குடும்பத்தில் இந்த காரைக்கால் அம்மையார் அப்படிங்கிறவங்க பிறக்கிறாங்க. அவங்களுடைய உண்மையான பேர் புனிதவதியார். புனிதவதியார் அப்படிங்கிறது தான் இந்த காரைக்கால் அம்மையாருடைய பெற்றோர்கள்கிட்ட உண்மையான அவர்களுடைய பெயர். சரி, பிறந்த அவர்கள் ரொம்ப செல்வ செழிப்பில் சந்தோஷமாக வாழ்கிறாங்க. ஆனால் அவங்களுக்கு சிவபெருமான் மேலே மிகவும் அசைக்க முடியாத, மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு பாசம்னு சொல்கிறதா, பக்தின்னு சொல்கிறதா, இந்த பதிவோட இறுதியில் நீங்கள் சொல்லுங்கள் அவங்களுக்கு இருந்தது என்னங்கிறத. அந்த அளவுக்கு ஒரு பாசத்தோடையும் பக்தியோடையும் அவங்க வாழ்ந்து வந்தாங்க. அவங்களுக்கு அப்பன் சிவபெருமானை ரொம்பவே பிடிக்கும். இந்த மாதிரி நிலைமை இருக்கும் பொழுது அவங்களுடைய திருமண வயது நெருங்குது. திருமண வயது வரும் பொழுது திருமணத்திற்காக அவங்களுக்கு மணமகனை பார்க்குறாங்க. நாகப்பட்டினத்தில் இருக்க நிதிபதி அப்படிங்கிற ஒரு வணிகர். இந்த நிதிபதிங்கிறவர் தான் புனிதவதியாருக்கு கணவனாக அமைகிறாங்க. 2 பேரும் கணவன் மனைவியும் ரொம்ப சந்தோஷமாக அந்யோன்யமாக நல்லபடியாக வாழ்கிறாங்க. அப்படி வாழும்போதும் புனிதவதியார் தன்னுடைய சிவபெருமான் மேலே இருக்க பக்தியை விடலை. அவங்க சிவபெருமான் மேலே பக்தி மாறாமல் அதே மாதிரி தான் இருக்காங்க. கணவனுக்கு ஒரு நல்ல மனைவியாகவும் இருக்காங்க, ஒரு கடவுளுக்கு பக்தையாகவும் அவங்க நல்லபடியாக இருக்காங்க. இந்த மாதிரி போயிட்டு இருக்கும்போது ஒரு நாள் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த நிதிபதி வணிகர் இல்லையா, அவருடைய கடையில் இந்த மாதிரி கடையில் வணிகம் செஞ்சுட்டு இருக்கும் பொழுது ஒரு வெளி ஊர்ல இருந்து ஒருத்தர் வராரு. அவரை பார்க்க வந்தவர் 2 மாங்கனி, அதாவது மாம்பழம். இந்த மாம்பழத்தை இவருக்கு கொண்டு கொடுக்குறாங்க. அந்த 2 மாம்பழமும் மிகவும் சுவையான, அரிய, கிடைக்காத ஒரு மாம்பழ வகையை சார்ந்தது அப்படின்னு சொல்லிட்டு இந்த நிதிபதியிடம் அந்த வணிகர்கள் கொடுக்குறாங்க. இதை வாங்கினதும் நிதிபதி என்ன செய்கிறாருன்னா, அவங்களுடைய கடையில் வேலை செய்கிற ஒரு சிறுவனை கூப்பிட்டு இதை கொண்டு போயிட்டு அம்மா கிட்ட கொடுத்துட்டு வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க. இந்த சிறுவனும் என்ன செய்யறாங்கன்னா, நேராக எடுத்துட்டு போயிட்டு புனிதவதியார்கிட்ட வீட்டில் போயிட்டு ஐயா கொடுக்க சொன்னாருன்னுட்டு இந்த மாங்கனியை கொடுத்துட்டு அவன் கிளம்பிடுறான். புனிதவதியார் என்ன பண்ணுறாங்க, அந்த மாங்கனியை கொண்டு போயிட்டு அவங்களோட பூஜை அறையில் வச்சுட்டு சமைக்கிறதுக்கு அவங்களுடைய சமையல் அறைக்கு போகிறாங்க. அப்போ ஒரு சிவனடியார் யாசகம் கேட்டு வராங்க. யாசகம் கேட்டு வரும்பொழுது இவங்க புனிதவதியார்கிட்ட எனக்கு ரொம்ப பசியாக இருக்குது, என்னோட பசி ஆற்றுங்க அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ இப்போல்லாம் நம்மளை யாராவது கேட்டுக்கு வெளியில் கேட்டால் கூட போயிடுவான்னு சொல்லிடுவோம். சில பேர்லாம் கொடுக்குறாங்க, எல்லாம் செய்கிறாங்க. நான் கொடுக்குறவங்களை பற்றி நான் சொல்லவே இல்லை. சில பேர் சேர்க்கறது கூட கிடையாது இல்லையா, வெளியிலேயே அனுப்பிடுறோம், காசை கொடுத்து அனுப்புகிறோம், இந்த மாதிரி செய்கிறோம். ஆனால் அப்போ அப்படி கிடையாது. சிவனடியார்னு யாராவது வந்தாங்கன்னா அவங்கள பசியாற்றி அனுப்புறத அவங்களோட பாக்கியமாகவே நினைப்பாங்க பெண்மணிகள். அடுத்து அதே மாதிரி அந்த சிவனடியாரை பசியாற்றணுங்கிறதுக்காக உள்ளே வாங்கன்னு கூப்பிட்டு அவரை உட்கார வச்சுட்டு வீட்டுக்குள்ளே போகும்போது, அதாவது சமையலறைக்கு போகும்போது புனிதவதியாருக்கு ஞாபகம் வருது, சாப்பாடு வடிச்சாச்சு, ஆனால் குழம்பு வைக்க நேரம் ஆகுமே, குழம்பு வைக்காமல் எப்படி நான் சாப்பாடை போட்டு அவரை பசியாற்றுறது அப்படின்னு யோசிக்கும் போது தான் தன் கணவர் கொடுத்து அனுப்பின அந்த மாங்கனி ஞாபகம்
ஞாபகம் வந்துச்சு. சரி, இந்த மாங்கனியை கொடுத்து அவரை பசியாற்ற வச்சுட்டு நம்ம சமையல் செஞ்சுட்டு நம்ம வந்து அவருக்கு வந்து உணவு அளிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க முடிவு பண்ணுறாங்க. முடிவு பண்ணிவிட்டு அந்த சிவனடியார்கிட்ட கொண்டு போய்ட்டு அந்த மாங்கனியை கொடுத்து இதை சாப்பிட்டுருங்க ஐயா, இதோ நான் கொண்டு வரேன்னு சொல்லி அந்த மாங்கனியை அவங்க சாப்பிட்டுட்டு இருக்க நேரத்துக்குள்ளேயே அவங்க சமைச்சு முடிச்சிடுறாங்க. மாங்கனியை சாப்பிட்டுட்டு அவர் வந்து நல்லபடியாக சாப்பாடு எல்லாமே சாப்பிட்டுட்டு அவர் வந்து அவங்கள ஆசீர்வாதம் பண்ணிட்டு கிளம்பிடுறாங்க. கிளம்பி போனதுமே கொஞ்ச நேரத்தில் இந்த புனிதவதியாருடைய கணவரான நிதிதத்தன் வந்து வராரு. வந்து வீட்டுக்கு வந்தவுடனே ரொம்ப பசியாக வராரு. பசியாக வந்துட்டு சாப்பாடு போட சொல்கிறாரு. இவங்க என்ன பண்ணுறாங்க, 2 மாங்கனி கொடுத்தாங்க இல்லையா, அதில் ஒரு மாங்கனியை சிவனடியார் கொடுத்துட்டாங்க. இன்னும் ஒரே ஒரு மாங்கனி தான் இருக்குது. இந்த ஒரு மாங்கனியையும் அவங்க சமையல் சாப்பாடு பரிமாறும் போது அறுத்து கொண்டு வந்து வச்சிடுறாங்க. அப்போ சாப்பாடு சாப்பிடும்போது அந்த மாங்கனியை சுவைச்சு பார்த்த நிதிதத்தனுக்கு சந்தோஷம் தாங்கலை. எவ்வளவு இனிமையான எவ்வளோ ஒரு சுவையான மாங்கனியை என்னோட வாழ்க்கையில் நான் சாப்பிட்டதே கிடையாது, ரொம்பவே நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு புனிதவதியார் புனிதான் தான் அவங்க கூப்பிடுவாங்க. புனிதா, ஒரு 2 மாங்கனி நான் கொடுத்து அனுப்பிச்சேன் இல்லையா, ஒரு மாங்கனி நான் சாப்பிட்டுட்டு இன்னொரு மாங்கனி இருக்கும் இல்லையா, அந்த மாங்கனியை கொண்டு வாமா, நான் சாப்பிட்றேன், எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஏன்னா உங்களுக்கு செந்தில் கவுண்டமணி ஞாபகம் வந்துருச்சா? சரி, ஓகே, கதைக்கு வருவோம். கேட்ட உடனே இவங்களுக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. இல்லைன்னு பொய் சொல்ல மாட்டாங்க, கணவன்கிட்ட பொய் சொல்லவே மாட்டாங்க அந்த காலத்தில் இருந்த மனைவிமார்கள். கணவன் வார்த்தையை மீறவும் மாட்டாங்க. அப்படி இருக்கும்போது மாங்கனியை கொண்டு போய் கொடுக்கவும் முடியல, பொய் சொல்லவும் முடியல, இல்லைன்னு சொல்லவும் முடியல. என்ன பண்ணுறதுன்னு புரியாமல் நேராக அவங்க பூஜை அறைக்கு போகிறாங்க. பூஜை அறை போயிட்டு சிவபெருமானை நோக்கி வேண்டுறாங்க. இந்த மாதிரி என் கணவர் வந்து ஆசையாக கேட்குறாரு, கேட்கும் போது என்னால் இல்லைன்னு சொல்ல முடியலை, எனக்கு வந்து இந்த மாதிரி ஒரு மாங்கனி வேணும், எனக்கு மாங்கனி அருளுங்கன்னு சொல்லிட்டு சிவபெருமான் கிட்ட பக்தி சிரத்தையோட கேட்குறாங்க. கேட்கும் பொழுது சிவபெருமான் அவங்களோட புனிதவதியாருடைய கையில் ஒரு மாங்கனியை போடுறாரு. அந்த மாங்கனியை வாங்கினதும் புனிதவதியாருக்கு ரொம்பவே சந்தோஷமாயிட்டு புனிதவதியார் கொண்டு போயிட்டு அந்த மாம்பழத்தை அவங்களுடைய கணவனுக்கு கொடுக்குறாங்க. கணவன் என்ன செய்கிறாருன்னா, அந்த மாம்பழத்தை சாப்பிட்டுட்டு உடனே அவருக்கு இன்னொரு ஆச்சரியம், அதிர்ச்சி. என்னன்னா, முதல் சாப்பிட்ட மாம்பழத்துக்கும் 2வது சாப்பிட்ட மாம்பழத்துக்கும் ரொம்பவே வித்தியாசம். 2வது சாப்பிட்ட மாம்பழம் வந்து சுவை வந்து ரொம்பவே நல்லா இருந்துச்சு, அதிகமாக இருந்துச்சு முதல் முறை சாப்பிட்ட மாம்பழத்தை விட. அவருக்கு புரியவே இல்லை, இந்த மாங்கனி ஏது, இந்த மாங்கனி நான் கொடுத்த மாங்கனி கிடையாதே அப்படின்னு சொல்லிட்டு புனிதவதியார்கிட்ட கேட்குறாங்க. புனிதவதி, எனக்கு இப்பொழுது தெரிந்தாகணும், இந்த மாம்பழம் எங்கிருந்து வந்தது, இது நான் கொடுத்த மாம்பழம் அல்லவே அல்ல அப்படிங்கிறாரு. புனிதவதியாருக்கு என்ன பண்ணுறதுன்னு புரியல. பொய் சொல்லக்கூடாது கணவர்கிட்ட, என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஒரு கட்டத்தில் உண்மையை சொல்லிடுறாங்க. ஆமாம், இது நீங்கள் கொடுத்த மாம்பழம் கிடையாது, அப்பன் சிவபெருமானை நோக்கி நான் பிரார்த்தித்து கிடைத்த மாம்பழம் இது அப்படின்னு சொல்கிறாங்க. ஒத்துப்பாங்களா? கண்டிப்பாக ஒத்துக்க மாட்டாங்க. அவர் சிரிக்கிறாரு. யாரு நீ கேட்டு சிவபெருமான் கொடுத்தாரா, சிவபெருமான் முன்னாடி வந்து கொடுத்தாரா, அதுவும் மாம்பழத்தை உன் கையில் கொடுத்தாரா அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து ரொம்ப இது பண்ணுறாரு புனிதவதியாரை. புனிதவதியார், இல்லை உண்மையாகவே நான் சொல்கிறேன், சிவபெருமான் தான் கொடுத்தாரு அப்படின்னு சொன்னதும் ஒரு கட்டத்தில் அவங்களோட கணவன் என்ன சொல்கிறாங்க, உண்மையிலேயே உனக்கு மாம்பழம் அளித்தது சிவபெருமான் என்றால் மறுமுறை உனக்கு அதே மாம்பழத்தை அளிக்க சொல், கோரு பார்க்கலாம் அப்படின்னு கேட்குறாங்க. திரும்ப கேள்வி பார்க்கலாம் அப்படின்னு கேட்குறாங்க. மறுபடியும் புனிதவதியார் என்ன பண்ணுறாங்க, சிவபெருமானை நோக்கி பிரார்த்தித்து, நான் வந்து தவறு இழைக்கலை, எனக்கு முன்பு கொடுத்த மாம்பழம் கொடுத்தது நீர் என்றால் மறுமுறையும் அருள்க அப்படின்னு கேட்குறாங்க. கேட்டதும் சிவபெருமான் மறுபடியும் அவங்களுடைய கையில் மாம்பழத்தை கொடுக்குறாங்க. கொடுத்ததும் கணவருக்கு ஆச்சரியம் தாங்கலை. அந்த அம்மா என்ன பண்ணுறாங்க, மாம்பழத்தை தூக்கி கணவர் கையில் கொடுக்குறாங்க. கையில் வாங்கி பார்க்கும்போது மாம்பழம் மறைஞ்சு போச்சு. உடனே கணவர், நான் பார்த்தது மாம்பழமா, மாம்பழம் என் கையில் வந்ததா, நான் பார்த்தேன், மாம்பழம் பார்த்தேன், ஆனால் இப்போது இல்லை, இருந்தது ஆனால் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆச்சரியமாயிட்டாங்க. ரொம்ப ஆச்சரியமாயிட்டு இது என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிமிஷத்துக்கு இது பண்ணிட்டு, அம்மா நீ வந்து பெண்மணியே அல்ல, நீ தெய்வம், நான் வந்து உன்னை வந்து தவறாக நினச்சிட்டேன், நீ கடவுள் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய காலிலேயே விழுந்துட்டாங்க. அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக போச்சு. தன்னுடைய கணவன் காலில் விழுதுங்கிறது மனைவி வந்து எவ்வளவு வந்து வருத்தப்படுவாங்க அந்த காலத்தில். அப்போது ரொம்பவே வருத்தப்பட்டு இல்லைங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப இது பண்ணுறாங்க. அப்போ என்ன ஆச்சுன்னா, அந்த நொடி தான்
இந்த காரைக்கால் அம்மையார் புனிதவதியாருடைய வாழ்க்கையை வந்து மாற்ற நொடி. அதுக்கப்புறத்தில் இருந்து இந்த புனிதவதியாருடைய கணவன் வந்து புனிதவதியார்கிட்ட சாதாரணமாக முன்பு இருந்த கணவன் மாதிரி இருக்கவே இல்லை, வாழவே இல்லை. அவர் வந்து அந்த நொடிக்கு அப்புறம் அடுத்த நொடியில் இருந்து காரைக்கால் அம்மையாரை, அதாவது புனிதவதியாரை ஒரு கடவுளாகவே பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. கடவுளின் குழந்தை மாதிரியே பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்கள கொஞ்சம் ஒதுக்கியே வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இவர் ஒதுங்கி இருக்கவே ஆரம்பிச்சிட்டார். சரி, இப்படியே காலம் போயிட்டு இருந்தது. இதை பற்றி புனிதவதியார் எதுவும் கேட்டுக்கவும் இல்லை. கணவனுடைய சித்தம் என்னவோ அது தன் பாக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்படியே இருந்துக்கிட்டே இருந்தாங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே இவரால் வந்து அவங்க கூடயே இருக்க முடியல. அதனால் இவர் என்ன பண்ணுறாருன்னா ஒரு பொய் சொல்கிறாரு. இங்கே வந்து வணிகம் சரியாக நடக்கலை, அதனால் வந்து நான் வெளிநாட்டுக்கு போக போகிறேன், வெளிநாட்டில் வணிகம் செய்து பொருள் ஈட்டி நான் வரேன் அப்படின்னு சொல்கிறாரு. சொல்லி இந்த புனிதவதியார்கிட்ட இருந்து விடை பெற்று கிளம்புறாரு வெளிநாட்டு கிளம்புறாரு. புனிதவதியார் அதை நம்பி போய் வெற்றியுடன் திரும்பி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி வைக்கிறாங்க. இவர் போனவர் என்ன பண்ணாருன்னா வெளிநாட்டில் போயிட்டு நல்லா பொருள் ஈட்டினாரு, நல்ல பணக்காரர் ஆயிட்டு நல்லா பொருள் ஈட்டி நல்ல நிலைக்கு வந்த இந்த நிதிபதி, அதாவது புனிதவதியாரின் கணவரானவர் அவருடைய ஊருக்கு போகலை. திரும்பாமல் அவர் என்ன பண்ணார்னா தென்பாண்டி நாட்டிற்கு போயிட்டார். தென்பாண்டி நாட்டிற்கு போயிட்டு அங்கே ஒரு வணிகருடைய மகளை திருமணம் செஞ்சுக்கிட்டார். அவருடைய கடந்த கால வாழ்க்கையை பற்றி எதுவுமே அவங்கக்கிட்ட சொல்லாமல் அவங்கள திருமணம் செய்து ஒரு பெண் குழந்தையும் அவர்களுக்கு பிறக்குது. அந்த பெண் குழந்தைக்கு தன் முதல் மனைவியான புனிதவதியாரின் பெயரையே வைக்கிறாரு. புனிதவதியார் அப்படின்னு பெயரே வச்சு அந்த மகளை சந்தோஷமாக வளர்க்குறாரு. கணவன் மனைவி மகளாக அந்த குடும்பத்தில் சந்தோஷமாக வாழ்கிறாங்க. ஆனால் இங்கே உண்மையில் நாகையில் இருக்க இந்த புனிதவதியார் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கணவர் வருவார்னு காத்துட்டு இருக்காங்க. ஆனால் வரவே இல்லை. ஒரு கட்டத்துக்கு மேலே உறவினர்களுக்கெல்லாம் செய்தி தெரியுது, இந்த மாதிரி இவர் வந்து தென்பாண்டி நாட்டில் ஒரு குடும்பத்தோடு வாழ்கிறாரு அப்படிங்கிறது. உடனே வந்து கணவன் இருக்கிற இடத்துல மனைவி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மனைவியை கொண்டு போய் அங்கே விட்டுறலான்னு முடிவு பண்ணி கூட்டிட்டு போயிட்டு அங்கே கணவன் வீட்டுக்கு நேராக போகாமல் ஒரு இடத்துல இருந்துக்கிட்டு கணவன்கிட்ட செய்தி சொல்லி அனுப்புகிறாங்க. கணவன்கிட்ட செய்தி சொல்லி அனுப்பினாலும் கணவன் நேராக வராரு. தன் மனைவி மகளுடன் சேர்ந்தே வந்து அந்த புனிதவதியாருடைய காலில் 3 பேருமே விழுறாங்க. 3 பேருமே விழுந்து இது என் மனைவி, இது என் மகள், நாங்கள் சந்தோஷமாக உங்களுடைய ஆசையோட உங்களுடைய ஆசீர்வாதத்தோட நாங்கள் சந்தோஷமாக கணவன் மனைவி மகளாக நாங்கள் வாழ்கிறோம். என் மகளுக்கு உங்கள் பேரை தான் வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும் போது இவங்க புனிதவதியார் 1000 இருந்தால் புனிதவதியார் ஒரு பெண்மணி இல்லையா, கணவனோடு வாழ்ந்த கணவனுக்காக எதிர்கொண்டு ஏங்கும் ஒரு பெண்மணி. அவங்களுக்கு மனசில் கஷ்டம் இருக்க தான் செய்யும். கண் கலங்கி அழ ஆரம்பிச்சுட்டாங்க. அவங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு புரியலை, எதுவுமே புரியலை. உறவினர்களுக்கும் அதுக்கு மேலே ஏன் இவர் காலில் விழுறாரு என்ன அப்படின்னு சொல்லிட்டு புரியவே இல்லை. இப்போ உறவினர்கள்லாம் திட்டுறாங்க, கேட்குறாங்க, என்ன நினச்சிட்டு இருக்கிறது, உன் மனைவியோட காலில் போய் விழறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ தான் அவர் சொல்கிறாரு, இல்லை இவள் வந்து ஒரு சாதாரண பெண்மணியே கிடையாது, இவள் ஒரு தெய்வ குழந்தை, இப்போ வந்து தெய்வத்தன்மை வாய்ந்த ஒரு பெண், இவ கூட என்னால் வாழ முடியலை, அதனால தான் நான் இப்படி செஞ்சேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி உண்மையை சொல்கிறாங்க. சொன்னதும் இந்த புனிதவதியாருக்கு ஒரு பக்கம் வந்து கோபம், ஒரு பக்கம் வந்து என்ன செய்யணுங்கிற ஒரு இது. உடனே அவங்க என்ன செய்கிறாங்க, அந்த நொடி என்ன செய்கிறாங்கன்னா, இதுதான் என் கணவருடைய சித்தம் என்றால் அது என் பாக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு என் கணவனுக்காக நான் ஏந்தி நின்ற என் இளமை உடலானது, என் அழகானது அவருக்கே தேவையில்லைன்ற பட்சத்தில் எனக்கு இந்த உடலும் இந்த அழகும் தேவையில்லை, என்னை அனைவரும் வெறுக்கும் ஒரு பூதக்கணமாக மாற்றிவிடு அப்படின்னு சொல்லிட்டு சிவபெருமான் கிட்ட வேண்டுறாங்க. என்னை வந்து இதுக்கு மேலே வந்து யாரும் பார்க்கக்கூடாது, யாரும் அழகுன்ற இதில் இருக்கக்கூடாது, பார்க்கக்கூடாது, என் கணவருக்கே தேவையில்லாத இந்த அழகு தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு இந்த அழகே போகணும், என்னை பேயாக்கு அப்படின்னு சொல்லி சிவபெருமான் கிட்ட வேண்டுறாங்க. வேண்டி அந்த வரத்தையும் அவங்க பெற்றாங்க. வேண்டினதும் சிவபெருமான் அவங்களுக்கு காட்சியளித்து அவங்கள ஒரு பூதகணமாக எலும்போடு இருக்கிற ஒரு பேய் மாதிரி மாற்றிட்டு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இனிமே வந்து நீ என்னுடைய பக்தையாக என் பெருமைகளை பாடி ஊரெங்கும் பரப்பு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பேய் உருவம் பூண்ட
புனிதவதியார் அப்பன் சிவபெருமானை நோக்கி திருவந்தாதி, திருவிரட்டை மணி மாலை போன்ற நூல்களை எழுதினாங்க, பாடினாங்க. அடுத்து சிவபெருமானை தரிசிக்கணுங்கிறதுக்காக நேராக கைலாச மலைக்கே போகணும் அப்படின்ட்டு இமயமலை நோக்கி பயணம் செஞ்சாங்க. அப்படி இமயமலை நோக்கி பயணம் செய்யும்போது சிவபெருமானோட பூமியில் என் காலால் நடந்து போவதா அப்படின்னு சொல்லிட்டு, காலால் நடக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு தலையால் தான் நான் நடந்து போவேன் அப்படின்னு தன்னுடைய தலையால் கையை வச்சு தலையாலேயே நடந்து மலை மேலே ஏறினாங்களாம் சிவபெருமானை பார்க்கறதுக்கு. அப்போ சிவபெருமான் அருகில் அமர்ந்திருக்க பார்வதி, யார் இது, ஏன் இப்படி தலையாலேயே நடந்து வந்து உங்களை தரிசிக்கணும்னு வர அளவுக்கு உங்கள் மேலே அவ்வளவு பக்தி சிரத்தையாக இருக்கிறது யார் இதுன்னு கேட்கும்போது சிவபெருமான் அன்னை பார்வதியிடம் இவங்களுடைய வரலாற்றை பற்றி பெருமையாக சொன்னாங்களாம். இவள் இந்த எலும்பு உருவத்தை என்னை வேண்டி பெற்றாள் அப்படின்ட்டு சிவபெருமான் வந்து பார்வதி கிட்ட அவங்களுடைய பெருமையை பற்றி சொன்னாங்களாம். போயிட்டு சிவபெருமானை அவங்க தரிசிக்கும் போது சிவபெருமான் கேட்குறாங்க, உங்களுக்கு என்ன வேணும் புனிதவதியாரே, உங்களுக்கு என்ன வேணும் கேளுங்க, நான் உங்களுக்கு செய்கிறேன் அப்படின்னு சொல்லும் போது அவங்க என்ன கேட்டாங்க தெரியுமா? அப்பா, என்றும் இரவாத இன்ப அன்பு வேண்டும், இவ்வுலகில் மீண்டும் பிறவாதிருக்க அருள வேண்டும், அப்படி பிறந்தாலும் உன்னை மறவாதிருக்க அருள வேண்டும், உன் புகழ் பாடி என்றும் உன் திருவடி கீழ் உறையும்படி திருவருள் வேண்டும் அப்படின்னு கேட்டாங்களாம். பார்த்தீங்களா, எனக்கு இன்பம் வேண்டும். எப்படிப்பட்ட இன்பம்னா, என்றுமே உன்னை மறக்காமல் இருக்கணும், எனக்கு வேற ஜென்மம் வேண்டாம், வேற பிறவி வேண்டாம், அப்படி பிறவி கிடைச்சாலும் அந்த பிறவியில் நான் உங்களை மறந்துடக்கூடாது, அப்படி மறக்காத அளவுக்கு என்றும் உங்களையே நான் வந்து பெருமையாக உங்களுடைய புகழை பாடிக்கொண்டு இருக்கும் அளவுக்கு உங்கள் காலடியில் எனக்கு வந்து இடம் வேண்டும் அப்படின்னு கேட்டாங்களாம். எந்த அளவுக்கு இந்த காரைக்கால் அம்மையாருடைய பக்தி இருக்குது பார்த்தீங்களா, கடவுள் மீது வைத்திருக்க அன்பை பார்த்தீங்களா. இதில் அவங்களுடைய சுயநலம் ஏதாவது தெரிஞ்சிச்சா? அவங்க நினச்சிருந்தாங்கன்னா என்னோட கணவர் என்கிட்ட வரணும், நான் இப்படி இருக்கணும், நான் அப்படி இருக்கணும் அப்படின்னு என்னென்ன வேணால் கேட்டிருக்கலாம். அவங்க சரியான மனைவியாகவும் வாழ்ந்தாங்க, கணவன் சந்தோஷமாக இருக்கணும் ஆசைப்படுறாரு, என்னுடைய வாழ ஆசைப்படலை, அதனால் அவங்க வாழ்க்கையை அவர் பார்த்துக்கிட்டோன்னு அதையும் அவங்க வந்து இது பண்ணி கொடுத்தாங்க. அதே மாதிரி அவங்களுடைய சுயநலமாக அவங்க எதுவுமே வந்து கேட்டுக்கலை. கடைசி வரைக்கும் சிவபெருமான் மேலே தான் அன்பாக இருக்கணும், தான் வந்து பக்தி சிரத்தையோடு இருக்கணும்னு தான் கேட்டாங்க இல்லைங்களா? சரி, அதற்கு சிவபெருமான் என்ன சொன்னார் அப்படின்னா, நான் தென்னாட்டில் திருவாலங்காட்டில் ஊர்த்துவ தாண்டவம் புரிவேன், அதனை மகிழ்ச்சியோட நிறைவோட மனநிறைவோட பார்த்து அங்கே என் திருவடியிலேயே நீங்கள் என் கூடயே இருந்து என்னை பற்றி பெருமையாக பாடி என்னுடைய புகழை பாடி அங்கேயே இருந்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு சிவபெருமான் வந்து புனிதவதியார்கிட்ட சொன்னாங்களாம். சிவபெருமான் புனிதவதியார், அதாவது சிவபெருமான் அன்னையே அப்படின்னு கூப்பிட்ட ஒருத்தவங்க புனிதவதியார் அப்படிங்கிறதுக்காக தான், அந்த காரணத்தினால தான் புனிதவதியாருக்கு காரைக்கால் அம்மையார் அப்படிங்கிற வந்து பெயர் வந்தது. காரைக்கால் அவங்களுடைய ஊர், அம்மையேன்னு சிவபெருமான் கூப்பிட்டதுனால காரைக்கால் அம்மையாருங்கிற பெயரை புனிதவதியார் பெற்றாங்க. நம்ம நினச்சி கூட பார்க்க முடியாத அளவுக்கு எவ்வளோ ஒரு புனிதமான பக்தி, கடவுள் மேலே அன்பு இல்லைங்களா அவங்களுக்கு. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த கதை ஏற்கனவே உங்களுக்கு தெரிஞ்சிருந்ததுன்னா ரொம்ப சந்தோஷம். தெரியாதவங்களுக்கு இந்த பதிவு மிகவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இது பிடிச்சிருக்கும் பட்சத்தில் உங்களுடைய நண்பர்களுக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுடைய கமெண்ட், உங்களுக்கு இவங்களுடைய பக்தியை பற்றி உங்களுடைய கருத்து என்னங்கிறத எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த பதிவை முழுசாக பார்த்ததுக்கு மிக்க நன்றி. அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி.